உனக்கு நண்பா நான் பண்ணிக்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பிரேமிகா இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெசார்ட் புதுசாக ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற இன்ஃப்ளூசன்ஸ்லாம் வந்துட்டு இவங்க கூப்பிட்டு அந்த ரெசார்ட்டில் வந்து தங்க வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு நீங்கள் தங்கும் போது நீங்கள் தான் உங்களை பார்த்துக்கணும் அப்படின்றாங்க. என்னடா என்ன ரெசார்ட்டில் என்ன இப்படி சொல்கிறாங்களேன்னு நமக்கே அப்போ தான் ஒரு டவுட் ஒன்று ஏற்படுது. இதை தொடர்ந்து பார்த்துக்கிங்க அப்படின்னா அந்த ரெசார்ட்லேயே வந்துட்டு திடீர்னு ஒரு அமானுஷ்ய சக்தி வந்துட்டு இறங்குது. அது வந்துட்டு மியூசிக் அந்த ட்ராப்போட வந்துருச்சு. இந்த மாதிரி நீ பாடு இல்லைன்னா உனக்கு கொண்டுரும் அப்படிங்குது. அது அந்த பாட்டை வந்து கரெக்டாக பார்க்கணும். 80 ஸ்கோருக்கு மேலே எடுக்கணும். அது கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்துட்டு கொண்டுருது. அந்த பிரேமிகாங்கிறது யாரு, எப்படி வந்துட்டு இறந்தாங்க, எதனால இப்பெல்லாம் பழி வாங்குறாங்க அப்படின்னு இந்த படத்தோட மீதி கதையா இருந்தது. இந்த படத்துல எந்த இடத்துலயுமே ஹாரர் படத்துக்கான அந்த ஒரு எலமெண்டே கிடையாது. ரொம்ப வந்துட்டு கலர்ஃபுல்லா ரொம்ப ஜாலியா வந்துட்டு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கொல்லும் போது மட்டும் தான் தலையை வந்துட்டு இது பண்றது, உடம்பு ரெண்டா வித்துக்கிறது, கையை வெட்டுறது அப்படின்ட்டு அந்த ரத்தத்தை தெளிக்கிறது கூட என்னமோ வந்துட்டு இந்த பன்னீர் தூர மாதிரி அப்படி வந்துட்டு எனக்கு அது பார்த்தா எந்த இடத்துலயுமே கண்ணம் போடணும் ஒரு பயமோ எதுவுமே வந்துட்டு சுத்தமா ஏற்படல. ரொம்ப எதுவுமே லாஜிக் அதுல எதுவுமே கிடையாது. ரொம்ப பிளாட்டா ரொம்ப ஆவரேஜா இருந்த எனக்கு ஒரு திரைப்படம்னா இந்த பிரேமிகா திரைப்படம் தான். எந்த இடத்துலயுமே எனக்கு சுத்தமா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாம இருந்தது. நீங்க இதை கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சு நம்மளோட கம்யூனிகேஷன் வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.